ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நான் உங்க கஜன். நீங்க பார்த்துட்டு இருக்க கஜிஸ் டிராவல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோக்காக ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல என்னடா எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு நம்ம கவர்மெண்ட் புதுசா லான்ச் பண்ண ஏசி ட்ரெயின் தான் இருக்கு. எங்க இருந்து எங்கன்னா, செங்கல்பட்டு டு சென்னை பீச்சா எக்மோரான்னு எனக்கு சரியா தெரியல, பட் இருக்கு. அந்த ட்ரெயினை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அதெல்லாம் இந்த வீடியோல சொல்லுவேன். அந்த ட்ரெயினோட ரிவ்யூ எப்படி, அந்த ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினை நாங்கள் எப்படி பிடிக்க போறோம். ஏன்னா வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. 9 மணிக்குன்னு சொன்னாங்க. 9:10 ஆயிடுச்சு, 9:05 ஆயிடுச்சு. ட்ரெயின் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கீழே போய் டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின்குள்ள போய் வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். வாங்க வீடியோ. இதுதான் ட்ரெயினோட ப்ரைஸ். அவ்வளோதான், நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த டிக்கெட் எவ்வளோ அப்படின்னா 60 ரூபாய் வருது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் கிளாஸ்க்கும் நார்மல் இஎம்யூலேயே ஃபஸ்ட் கிளாஸ்க்கும் நார்மலுக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்கான்லேயே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோ அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா நார்மல்லையும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் ஒரே மாதிரி இருந்துச்சு. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. பஸ் வந்துச்சு, ட்ரெயின் வந்துருச்சு. அதில் வந்து சீட்டில் ஆரம்பித்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, ஃபஸ்ட் கிளாஸ் விசஸ் நார்மலில். பட் ஏசியில் எப்படி இருக்குன்னு தெரில. 60 rupees டிக்கெட்டு. வாங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். On platform number 5 பயணிகள் கவனத்திற்கு செங்கல்பட்டு டிக்கெட்டோட செக்கிங் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இது எப்படின்னா, டிக்கெட்டு ரொம்ப கராராக செக் பண்ணுறாங்க. எங்கன்னா அதை உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அவர் அந்த டிடிஆர். இது மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிடிஆர் இருக்காங்க. அதாவது இந்த பக்கமும் 2 கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இடத்துல டிடிஆர், இந்த சைடும் 2 கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு டிடிஆர். உள்ளே ஏறின உடனே டிக்கெட் காட்டுங்கன்னு வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. அது பெருசாக ஒன்றும் இல்லைடா. அது நீ உங்கள் அம்மா ஃபுல்லாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதை வச்சு க்ரியேட் பண்ணலாம். யூடியூப்லேயே போய் ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல்னு கேட்டது அதுவே சொல்லும். அதை வச்சு நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 12th ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் காலேஜ் 3rd year இன்ஜினியரிங். நீ 3rd standardல. ஆக்சுவலாக இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஓரளவுக்கு அந்த மெட்ரோ ஃபீல் கொண்டு வர பார்த்துருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸை கண்டிப்பாக பாராட்டியா. ஏன்னா நான் எதிர்பார்க்கல, இது நல்ல ஒரு மெட்ரோ ஃபீல், அந்த ஒரு காம். பட் மெட்ரோ அளவுக்கு இல்லை, பட் நல்லாவே இருக்கு. இது வந்து மெட்டல், அது வந்து மெட்டல். பட் அதில் விஷயம் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கு. என்னது எப்படி டவுன்லோட் பண்றீங்க? எதை வீடியோவை நம்ம ஏன் வீடியோ டவுன்லோட்? நம்ம தானே கிரியேட்டரு. நம்ம கிரியேட் பண்ணி நம்ம போடுற வீடியோ தான் அடுத்த ஆள் டவுன்லோட் பண்ணுவாங்க. நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா, இவ்வளோதாங்க. ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட், அந்த சதர்ன் கவர்மெண்ட்ல இந்த அளவுக்கு ஏசியை நான் பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு கவனிப்பையும் பார்த்தது இல்லை. இது ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இடத்துல டிடிஆர் நின்னாரு. அவர் வேற டிக்கெட்டை 10 வாட்டி நீங்க எடுத்தீங்களோ காட்டுனீங்களோ இல்லையோ, சும்மா உட்காந்துட்டு இருந்தா எடுத்தீங்களா, எடுத்தாச்சா, செக் பண்ணிட்டாச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இதோட விலை எவ்வளோ அப்படின்னா 60 ரூபா எஸ்பி கோயிலேருந்து தாம்பரத்துக்கு. இதே பீச்சுக்கு எடுத்தோம் அப்படின்னா 100 rupees ஆகுது. அதோட சார்ட் என்னங்கிறத நான் இங்க போடுறேன். வேற என்ன சொல்ல, இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோல நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நானுங்கள் இல்லை. ஆனால் செங்கல்பட்டு சென்னைக்கு விட்ட அந்த ஏசி ட்ரெயினை தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம்.